இந்த வாரம் தொழிலில் நல்ல முன்னேற்றங்களும் வருமானமும் அதிகரித்து காணப்படும். சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள். நல்ல வியாபாரம் நடக்கும். தேங்கிய பொருட்கள் எல்லாம் விற்பனையாகிவிடும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையில் சிறு சங்கடங்கள் வந்து விலகும். மனைவியின் உடல்நலத்தில் தகுந்த கவனம் தேவை. வீடு மனை வாகன வகைகளில் திருப்தியான நடைமுறைகள் இருக்கும். உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் வெட்கமாகி தலை குனிந்து திரும்பி போய்விடுவார்கள். எதிரிகளும் உங்களுக்கு மதிப்பை தருவார்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிபவர்கள் கடந்த காலங்களில் இருந்த சிறப்பான நிலைகள் மாறி மனதிற்கு மகிழ்ச்சி தரும் வகையிலான பணி வாய்ப்புகளை பெறுவார்கள். பெண்கள் கைத்தொழிலை கற்றுக்கொண்டு பணியில் ஈடுபட்டு நன்மை அடைவார்கள். நிறைவான பொருளாதாரம் பெறுவார்கள். திருமண வாய்ப்புகளுக்கு காத்திருக்கும் பெண்களுக்கு சரியான வரன்கள் கிடைக்கப்பெறும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஞானம் உண்டு. அவிட்டம் 3-4 பாதங்கள். இந்த வாரம் செலவு அதிகரிக்கும். ராசிநாதன் சுக்கிரன் சஞ்சாரம் மூலம் சாதகமான பலன்கள் வரும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களில் செல்லும் பொழுது ஆயுதங்களை கையாளும் பொழுதும் கூடுதல் கவனம் தேவை. சூரியன் சஞ்சாரத்தால் முன்கோபம் ஏற்பட்டு வீண் தகராறு ஏற்படலாம். நிதானமாக செயல்படுவது நல்லது. சதயம். இந்த வாரம் தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெற சூழ்நிலைகள் ஏதுவாக இருக்கும். செலவை குறைப்பதன் மூலம் பண தட்டுப்பாட்டை குறைக்கலாம். பேச்சில் கடுமையை காட்டாமல் இருப்பது நன்மை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணிபுரியும் இடங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. குறிப்பாக எந்திரங்களை இயக்கும் போது கவனம் தேவை. மேலிடத்தின் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படலாம். போராட்டாது 1-2-3 பாதங்கள். குடும்பத்தில் குதூகலமான சுபபலன்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே வந்தபாசம் அதிகரிக்கும். குழந்தைகளின் மூலம் மனம் மகிழும்படியான சூழலை உருவாகும். நண்பர்கள் உறவினருடன் கவனமாக பேசுவது பழகுவது மிகவும் நல்லது. பரிகாரம். விநாயகர் அகவல் சொல்லி விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் சாற்றுங்கள்.